ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துவது உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். யோவான் 14:4. டேவிட், கொஞ்சம் தண்ணி கொடுப்பா. வந்துட்டீங்கயா. நீங்க தேவக்கோட்டைக்கு போறீங்களாமே, அது ரொம்ப மோசமான ஊர்னு கேள்விப்பட்டேன். பார்த்துக்குங்க ஐயா. எனக்கு முன்னாடி தேவன் போறாருப்பா, கவலைப்பட தேவையில்லை. சரிங்க ஐயா. இயேசுவே. ஐயா பார்த்து போயிட்டு வாங்க. டேவிட், பைய எடுத்துட்டு வாப்பா. எங்கே சார் போனோம்? சென்ட்ரல் போனோம்ப்பா. போகலாம். உட்காருங்க சார். கொஞ்சம் தள்ளி உட்காருமா. பார்த்து சார்.
ஐயா தேவக்கோட்டைக்கு எப்படி போகணும்? இப்படித்தான் போகணும். மோசமான ஊராச்சே. சரி போ போ. அவனா வந்துடுறானுங்க பையன் மாட்டிக்கின்னு. உன் தலையெழுத்தை யாரால மாற்ற முடியும்? டேய் தண்ணியர்ரா. டேய் ராவா இருக்குதுடா. சரக்குன்னா அப்படி தான்டா இருக்கும். சரக்கு நல்லா இருக்குது, ஆனால் ராவா இருக்குது. அட்ரா பரவாயில்ல. சொல்லு மாமே, சரக்கு வச்சுன்னு இருக்கோம் எல்லாரும். தம்பி சரி மாமே, இயேசு நான் உங்களை பார்த்துக்கிறேன். விடு மாமே, நேசிக்கிறார். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, போயா. நான் பார்த்துக்கிறேன். தம்பி இயேசு உங்களை நேசிக்கிறார். நான் சொல்கிறேன்ல கிளம்பு. இயேசு இந்தா பெரியவரே. நாங்களே காண்டா இருக்கிறோம். இதெல்லாம் தேவையா பெரியவரே உங்களுக்கு? தேவையில்லாதெல்லாம் தேவைன்றீங்க, தேவை இருக்கிறத தேவையில்லைன்றீங்க. மாசு என்னன்னு தெரியுமா? கெத்து என்னன்னு தெரியுமா? ரத்த பூமி இது. ரத்தம் அப்படியே மிதக்கும். கொலகார ஊர் இது. அதெல்லாம் எங்கடா இவருக்கு தெரிய போகுது? நான் யார் தெரியுமா? இந்த வேதா கிட்ட வச்சுக்கினா அவ்வளோதான். என்னடா இது? எங்க போய் ஊர் வம்ப ஈத்துட்டு வந்த? இவ்வளோ காயம் பட்டுக்குது? வேதா, நான் தப்பா சொல்றேன்னு நினச்சிக்காத. ஒரு 4 காசு சம்பாதிடா. உனக்குன்னு ஒரு குடும்பம் குட்டின்னு வரும்போது நீ நல்ல பேர் எடுக்கணும், அவங்கள வச்சு காப்பாற்றணும். ஏண்டா அப்படி இருக்க? புரிஞ்சிக்காம நடந்துக்கிற. என்கிட்ட வம்பு வலிக்கிறோன்னா நான் போட்டு அடித்தேன். என்கிட்ட வம்பு வலிச்சா வாததான். வா தண்ணி எத்தனை வா குடிக்க. டேய், நாய்க்கு ஒரு வேளை சோறு போட்டா அது வீட்டை காக்கும். நீ அது கூட இல்லாம தண்டமா இருக்க. ச்சே, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம். நான் நாயா? நான் நாயா? நான் நாயா? இனி உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். வேதா, டேய் வேதா, நில்லுடா. டேய், அக்கா விட்டு போகாதடா. ஒரு நிமிஷம் நில்லுடா. டேய் டேய், சொன்னா கேளுடா. காலங்காத்தால ஒரு கிராக்கி கூட மாட்ட மாட்டேங்குது. ஒரு பீடியாவது வலிப்போம். வேதா டல்லா நடந்து வரா போல.
இன்னைக்கு என்ன நடந்ததோ. நான் மணி ஜாலியாக இருக்கிற. பாபாதா என்ன சோகமாக வர மாதிரி தெரியுது. எங்கள் அக்கா திட்டிச்சியா, என்ன ஆச்சே? வீட்டுக்கு போகிறதுக்கே பிடிக்கலையா. அப்போ எங்கேப்பா போகிற? எங்கே போகிறதுனே தெரில. சரி, எங்கள் அக்கா கிட்ட போகிறேன். அங்கே நல்ல வேலை, நல்ல டப்பு. என்ன வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன வேலைன்னா சொல்லு, நான் செய்கிறேன். நீ ஆசைப்பட்ட இடம் தான், வாப்பலாம். கவலைப்படாத, தைரியமா வாயா. துரத்தம்பி மாட்டிக்கினான், அவன் கதை அவ்வளோதான். ஏண்டா அனாத நாயே, உன்னை கூட்டு வந்து வேலை கொடுத்து சோறு போட்டா எனக்கே துரோகம் செய்றியா? பணம் எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துருப்பேன்டா. துரோகம் செஞ்சுட்டா போக்கு. எனக்கு துரோகம் பண்ணவனை எவனையும் விட்டதில்ல. என்கிட்டயே வாலாட்டுறியா, நறுக்கிடுவேன். என்னடா சத்தம்? ரத்தம் வர இடத்துல சத்தம் வரக்கூடாது. சீக்கிரமா முடிச்சு போடுங்கடா அவனை. ரத்தம் வர இடத்துல ரத்த பாசத்துக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது. காட்டி கொடுத்தான்னு சொல்லி எங்கள் அண்ணனையே நான் கொலை பண்ணுவேன். உனக்கு தம்பி தானே, விடு, போய் சேரட்டும். அக்கா வரங்கய்யா. வணக்கங்க்கா. என்ன மணி, ரொம்ப நாள் ஆளே காணோம். என் பொண்டாட்டி மாமியார் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிச்சு, அதான் இட்டுன்னு போய் விட்டு வந்துட்டேங்க்கா. அதான் வர முடியல. இந்த புள்ள யாரு? என் ஜிகிரி தோஸ்துக்கா. வணக்கங்க. அவங்க அக்கா கிட்ட சண்டை போட்டுன்னு வந்துடுச்சு. ஒரு வேலை கேட்டுது, அதான் உங்ககிட்ட இட்டுன்னு வந்தேன். நீங்கள் ஏதாவது ஒரு வேலை இருந்தால் போட்டு கொடுங்கக்கா. உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருங்க. துரோகம் பண்ணா தூக்கி போட்டு மெரிப்ப, அன்பா இருந்தா உசிரியே கொடுப்பேன்னு கேள்விப்பட்டிருங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சிருந்த? அக்கா, அன்பா இருந்தா அணைப்பங்கா, அடாவடி பண்ணா அடிப்பங்கா. அடிதடி வேலைன்னு சொல்லு. ஆமாங்கக்கா. எதுக்காகப்பா வீட்டை விட்டு வெளியில வந்த? என் அக்கா நாயின்னு சொல்லிச்சுக்கா, அதாங்க வந்துட்டேன். நாயின்னு சொன்னா நல்லது தானேப்பா, மனுஷன் தான் சொல்லக்கூடாது. மனுஷன் எவன் நன்றி உள்ளவனா இருக்கான், நல்லவனா இருக்கான். அக்கா, நான் நன்றி உள்ளவனா இருப்பேங்கா. நான் இருப்பேங்கா, கண்டிப்பா நான் நன்றி உள்ளவனா இருப்பேங்கா. என்ன வேலை செய்வேன், என்ன வேலை செய்யறது முக்கியம் இல்லைக்கா, யாருக்கிட்ட வேலை செய்யறதாங்க முக்கியம். மணி, நன்றி உள்ள புள்ள வந்திருக்கு. நம்ம வேலையை பத்தி சொன்னியா? சொல்லிட்டேங்க, உங்களை பற்றி எல்லாமே தெரியும். வேதா, அக்கா மனசில் இடம் பிடிச்சிட்ட. இனிமே உனக்கு ராஜயோகம் தான். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. வரேங்க. வரேங்க. ஏய் வேதா, சொல்லுண்ணா.
இந்த மாதிரி இடம்லாம் இருக்குது யாருக்கும் தெரியக்கூடாது. சரிண்ணா. இதான் மகா அக்கா குடோன். அப்படியாண்ணா? போகணுமா சருகை கூத்துமா வந்துமான்னு இருக்கணும். நான் என்ன விஷயமா எல்லாருக்கிட்டையும் பேசின்னு இருக்கக்கூடாது. இதெல்லாம் அக்காவுக்கு பிடிக்காது. என்னடா? சரிண்ணா. சொல்லுங்க. சரிக்கா. சரிக்கா. ஏய் சருகு வந்து எனக்கு தான் வேதா கூட இருந்து பார்த்துக்கோங்க. சரிடா நான் கிளம்பிட்டா. வேதா நான் கிளம்புறேன். அக்காவை நான் பார்த்துக்க சொல்லிச்சு. எங்கள் அக்காவுக்கு எடுத்தது எல்லாமே துறதானா? ஆமாண்ணா, அவர் தானே. இதான் கூடனா இல்லை வேற எங்கன்னா இருக்கலாம். இன்னும் எங்கெங்கே இருக்கு யாருக்கும் தெரியாது. ஹலோ அண்ணே, சரக்கு வந்துச்சாண்ணா? ஆ ஆ நான் ஜாலியாக நான் ஜாலியாகிறதுக்கு காரணம் மகாக்கா தான். அண்ணா ஃபோன். ஹலோ, என்னது அக்கா செத்துறாங்களா? யாரா? என்னடா ஆச்சு? ஏய், என்னடா ஆச்சு? அக்கா அக்கா என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு? தெரியல வேதா, நல்லா தான் இருந்தாங்க. என்ன உடம்புக்கு ஆச்சுன்னு தெரியல. எனக்கு சோறு போட்டியாக்கா? எனக்கு யாருக்கா? என்னாச்சு சொன்னா? என்னாச்சு? என்ன நடந்தது? யாருக்குமே இங்க தெரியாதா? அக்கா எழுந்திருக்கா?
வா வேதா, நீ வருவேன்னு எனக்கு தெரியும்பா. உங்க அக்காவை கொன்னது யாருன்னு கண்டுபிடிச்ச போல இருக்கு. கேள்விப்பட்டேன். கெத்து. சரி, என் வாயால சொல்கிறேன் கேட்டுக்கோ. உங்கள் அக்கா எப்படி செத்தான்னு. ஹலோ மகாடா, மகாலட்சுமி. நீ சோட்டடா ராஜா. ஆ குடவுன்ல சரக்கு சரிங்க. வந்துருச்சான். வேதா சரிங்க. சொல்றான். போ சொல்ற சோட்டா. ச்சீ. ஆ, மந்திரி மாட்டிக்கினா. என்ன தவிர இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்க. தம்பி போயிட்டான்னு கவலையா? நீயாவது இருக்கிறியன்னு சந்தோஷப்படு, புரியுதா? நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் ஒரு 10 நாளைக்கு ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியா போயிடும். இப்போ தெரிஞ்சதா எப்படி செத்தான்னு? இப்படிதான் என் செத்தா. அதே மாதிரி நீ சாவுடா. ஏய், வேலை முடிஞ்சுதா? யாருக்கும் தெரியாமல் கை மாறணும். என்ன? ஆ, உஷாரா இருங்கடா. ஏய், இந்தா பத்திரமா கை மாத்து.
ஆளை மெரிக்கிறதுக்கே பயப்படுறவங்களா நிறைய பேரு. ஆனா நீ என்னைய போலீஸ்ல போட்டு கொடுக்குறியா? ஏய்! சாவுடா 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 சாவுடா. துண்டு துண்டா வெட்டி கடலை தூக்கி போடுங்கடா. பஸ் சரக்கு அமிச்சமே போய் சேர்ந்துச்சா? நேத்தே அனுப்பிச்சாச்சு, எல்லாம் போய்கிட்டு இருக்கோம். ம், அப்போ பணம் வந்துடுச்சா நேத்து? பணம் கரெக்டாக வந்துருச்சு. சரி சரி. என்னப்பா இது இவ்வளோ நேரம் இங்கே ஆகுது? வக்கீல் பிஸியாக இருக்கார் போல இருக்கு. ஹலோ, சொல்லுங்க சார், சொல்லுங்க. என்னாச்சு? சரக்கு மாட்டிக்கிச்சா? சரி சொல்கிறேன், நான் அங்கே தான் இருக்கிறேன், சொல்கிறேங்க. வேதா, நம்ம சரக்கெல்லாம் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிச்சான்ப்பா. மேட்ரு மேலிட வரைக்கும் போயிடுச்சு. என்ன பாய் சொல்றீங்க? இப்போதான் வக்கீல் பேசினாரு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என்னடா? கொஞ்ச நாளைக்கு எல்லாரும் தலைமறைவா இருங்க. என்ன பாஸ்? இவங்களை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை, எல்லாம் தெண்ட சோறுங்க. ஒன்றுத்துக்கு லாய்க்கில்ல வேதா வேணுங்க. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் பாய். அண்ணே, உங்களை என்கவுண்டர் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது தானே? கேள்விப்பட்டேன். சொல்லணே, பக்கத்து நாங்கள் இருக்கோம், இறங்கி செய்கிறேண்ணே. எங்களுக்கு எங்கள் உயிரை பற்றி கவலை இல்லைண்ணே, உங்கள் உயிர் தானே முக்கியம். அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானே. என்ன பாஸ் பண்றது இப்போ? இப்போ என்ன பண்ணுறது பாய் சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு நம்ம வக்கீல் சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் தலைமறைவா தான் இருக்கணும், அதுதான் நல்லது. பாஸே சொல்லுப்பா. எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணி ஊருக்கு அமிச்சிரு. யாரும் இங்கே இருக்கக்கூடாது. பசங்க பத்திரம். வேதா, நீ எங்கப்பா போற? நம்ம போறது நம்ம நிழல கூட தெரியக்கூடாது. கா கா வேதா, வேதா, இத்தனை நாள் எங்கடா இருந்த? எப்படிப்பா இருக்க? சொல்லுடா. இதே நான் கூட பிறந்தவளா இருந்தா என்னை விட்டுட்டு போயிருப்பியா? எடுத்து வளர்த்தன்றதுனால தானே என்னை விட்டுட்டு போன. இதே கூட பிறந்தவளா இருந்தா என்னை விட்டுட்டு போயிருப்பியாடா? ஏங்கா என்ன பார்க்க வரல? எப்படிடா பார்க்க வருவேன்? இதே கூலி வேலை செஞ்சு ஒரு 10 ரூபாய் சம்பாதிச்சிருந்திருந்தா நான் கௌரவமா வந்து உன்னை பார்த்திருப்பேன். ரவுடின்னு பேர் வாங்கி நிக்கிறியாடா? உன்னை எப்படிடா பார்க்க வருவேன்? அதை விடுக்கா, நானே பிரச்சனை இருக்கேங்கா. நீதாங்க என் உயிர். எத்தனை முறை சொல்லியிருப்பேன், என் பேச்ச நீ கேட்டியாடா? பசி எடுக்குதுக்கா. ஐயோ, வாடா வா. சாப்பிடு. இங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கியா? யாரு? என்னாச்சு? கோலை பண்ணிருக்காரு. யாரு? சார் தான். சார் 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 நடரா ஸ்டேஷனுக்கு. சார் விட்டுருங்க, தம்பி விட்டுருங்க. அவன் என்ன பண்ணான்? எதுக்காக இப்படி பண்றீங்க சார்? சார் விடுங்க சார், சார் விடுங்க சார், சார் விடுங்க, தயவு செய்து விட்டுருங்க. தம்பியை விட்டுருங்க சார், சார் போவாதீங்க சார். சார் ஐயோ தம்பி, தம்பி சார், தம்பி, தம்பி
போறா. என் கையில ஒரு வாய்க்கு சாப்பாடு கூட சாப்பிடல அக்கா. அக்கா போறா. அக்கா நீ போக்கா. வேதா வேதா. வேதாசலத்தின் கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் 16 ஆண்டு கடுங்காவல் தண்டனை அளித்து இந்த கோர் தீர்ப்பளிக்கிறது. வேதா, உன்னை பார்க்க உங்க அக்கா வந்திருக்காங்க. வேதா, எப்படிடா இருக்க? எதுக்குடா உனக்கு இந்த நிலைமை? நான் அப்பவே சொன்னனே, இனிமேலாவது ஒழுங்காயிருடா. வாங்கய்யா, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். வாங்க நல்லா வாங்க. இருக்கீங்களா? எங்க ஆளே பார்க்க முடியல? ஊழியத்துக்காக வெளியூர் போயிருந்தேன். அப்படிங்களா? அதனால தான் வர முடியல. அப்போ நீங்க போய் பார்க்குறீங்களா? நான் போய் அவங்கள பார்த்துட்டு ஓகே, ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்கய்யா. யோ கவலைப்படாதியா. ஐயா வணக்கம் ஐயா. ஸ்தோத்திரம்ப்பா. நல்லா நல்லா இருக்கீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணதுனால எனக்கு பெயில் கிடச்சிச்சையா. ஒரு மாசத்துல வெளியே போய் குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமா இருப்பேன். ஓஹோ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஆண்டவர் தான்ப்பா. தொடர்ந்து நீ ஜெபிக்க பாரு. சோத்ரம் ஐயா. வேதாகமத்தை சொல்றேன். பிரசங்கி 11:5 வசனத்தை எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கெல்லாம் புரியும். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். தாயின் வயிற்றில் நீ வருவதற்கு முன்பே தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். அதனால் நம்ம கெட்டதை விட்டுட்டு நல்லதை செய்ய ஆரம்பிக்கணும். இயேசு ஆண்டவர்கிட்ட எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு இருக்கு. பாவங்கள் பல இருக்கு. இருந்தாலும் மன்னிக்கிற தேவனை பார்த்து இன்னைக்கே விசுவாசி, ஒளிமயமாய் பிரகாசி. நான் வர்றேன்ப்பா. தம்பி நல்லா இருக்கியாப்பா? வணக்கம் ஐயா. நீங்க அங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டேன் ஐயா. என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா. இந்த வேதாகமத்தில் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்க செய்யற தவறுகளை உணர்ந்தாவே ஆண்டவர் உங்களை மன்னிக்க தயவுள்ளவராக இருக்கார். என் வாழ்க்கையில் நடந்த அதே அனுபவங்கள் தான் உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு. உங்களுக்கு ஆறுதல் தருவார், விடுதலை உண்டு, எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். சந்தோஷமா இருங்க, குடும்பத்தோட நிம்மதியா இருங்க, வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருங்க. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? ரொம்ப சந்தோஷம் ஐயா. உங்களுக்காக நான் ஏதாவது செய்யணும் ஐயா. நோ 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 நோ, நீ எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம். ஆண்டவருக்காக வாழ்ந்தா போதும், அவர் ஒருத்தருக்காக வாழ்ந்தா போதும். அதுதான் ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது. உனக்காக நான் ஜெபம் பண்ணட்டுமா? ரொம்ப சந்தோஷம், பண்ணுங்க ஐயா.
மரகாசி துக்கம் வராமல் துயரம் வராமல் தாலாட்டு இவர் உண்டு. ஏற்றம் இல்லாமல் ஏக்கம் இல்லாமல் ஏற்றி விடவும் இவர் உண்டு. உடைந்து போகின்ற உறவும் வரலாம், தாங்கி ஏந்தி கொள்ளவும் இவர் உண்டு. இவர் உண்டு, அது நம் தேவனே, நம் வாழ்வில் தேவை. அது நம் தேவனே, நம் வாழ்வில் தேவை. நீ புத்தி இல்லாமல் தட்டி தொடாமல் அறிவை தீட்ட இவர் உண்டு. யுத்தம் இல்லாமல் ரத்தம் வராமல் அன்பை காட்ட இவர் உண்டு. உள்ளம் அளிக்கின்ற வார்த்தை வரலாம், வலிமையான வேத வார்த்தை. வேத வார்த்தை இது நம் இயேசுவே, நம் மனதில் பேசுமே. இது நம் இயேசுவே, நம் மனதில் பேசுமே. வேதா, இன்னைக்கு உனக்கு விடுதலை. யோ 304 அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வாயா. வேதாச்சலம், இன்னைக்கு நீ ரிலீஸ் ஆகி வெளியே போற. இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை வேறையா இருந்தது. இனிமே நீ வாழ போற வாழ்க்கை வேற. சரியா? திருந்திட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆனா இனிமே இதே மாதிரி வாழ பழகிக்க. புரியுதா? இந்தா இதுல ஒரு கையெழுத்த போடு. செம்ம சூப்பர் பெரியவரே. நீங்க சொல்றதெல்லாம் அந்த ஏசப்பாக்கு. அவரால் மட்டும்தான் எல்லாரையும் நல்லா வச்சுக்க முடியும். என் வாலிபம் தான் பாதி பாவத்தில் முடிஞ்சிருது. உங்க வாலிபமாவது பிரயோஜனமா இருக்கணும் தம்பி. பாவத்தை விலக்கி பாசத்தை காட்டணும். சண்டை போட்டு ரத்தம் சிந்தறத மறந்து நமக்காக ரத்தம் சிந்தன இயேசுவை நினைக்கணும். நான் ஜெயிலில் இருக்கும்போது தூக்கு தண்டனை கைதியை பார்ப்பேன். மரணம் அவங்கள நெருங்கும். அவங்க சரியா தூங்க மாட்டாங்க, சரியா சாப்பிட மாட்டாங்க. பயம் வரும். அவங்களுக்கு தூக்க மாத்திரை கொடுத்து தான் தூங்க வைப்பாங்க. அப்போ நான் என் சத்தியத்தை சொன்னேன். அவங்க கிட்ட சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு. தன் பாவத்தை அறிக்கையிட்டு இயேசு என்னை ஏத்துக்குவாரான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அந்த கல்வனையே மன்னிச்சு இயேசு ஏத்துக்கினாரே, உங்களை மன்னிக்க மாட்டாரா அப்படின்னு சொன்னேன். அவங்க முகம் பிரகாசமாயிடுச்சு. ஏன்னா இயேசுவை அவங்க சொந்த ரட்சகரை ஏத்துக்கிட்டாங்க. மரணத்தை அவங்க சந்திக்கும் பொழுது இயேசு அவங்களுக்குள்ள வந்துட்டாரு. கடைசியா தெரிஞ்ச அவங்களுக்கே அந்த ரட்சிப்புனா இப்ப தெரிஞ்சுக்கிற நம்மளா பாக்கியமா? இப்படிப்பட்ட நேசிக்கும் மரணம் வேண்டும். இயேசுவை சிலுவையில் அறையும் பொழுது 2 கல்வர்கள் கூட இருந்தாங்க.
அதுல ஒருத்தன் கிண்டல் செய்தான், இன்னொருத்தன் தன் பாவத்தை அறிக்கையிட்டான். ஆண்டவரே, என்னை பரலோகத்துக்கு அழைத்து செல்லுங்கள் என்றான். அவனை ஆண்டவர் அழைத்து சென்றார், பரலோகத்தில் இடம் கொடுத்தார். எங்க பாவத்தை மன்னிச்சு இயேசு எங்களை ஏத்துப்பாரா? அந்த கல்வனையே ஏத்துக்கிட்ட இயேசு உங்களை ஏத்துக்க மாட்டாரா? மண்ணில் யார் நல்லவர்? என்னில் உள்ள பெரியவர். இயேசுவின் வருகை சமீபம்.